மீளாது என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. மீளாது என் வசந்தம். குறுகுருவென பிரவுன் நிற கருவிழிகள் அங்கும் இங்கும் நடம் செய்ய, திரிதிரியாய் சுருளான முடிகள் இடைவரை விரிந்து காற்றோடு பறக்க, வெள்ளவத்தை கடற்கரையில் அலைகளோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு அதிகமாய் போனால் 2 வயது இருக்கக்கூடும். அவள் வேறு யாரும் அல்ல, நம் கதையின் கதாநாயகி நித்து என்று அழைக்கப்படும் இனியா. கரையில் அமர்ந்திருந்து அவளையே கண்கொத்தி பாம்பாய் கண்காணித்து கொண்டிருப்பவர் அவள் தந்தை ஸ்ரீதர். நித்துவை பஞ்சு பொதியாய் அவர் கைகளில் தந்துவிட்டு விண்ணை நோக்கி பயணம் செய்தார் அவர் ஆருயிர் மனைவி தமயந்தி. தன்னந்தனியாய் கொழும்பு மாநகரில் பகலில் வேலையோடும் மாலையில் குழந்தையோடும் அல்லாடிக்கொண்டிருப்பவர். பகல் முழுவதும் தன்னந்தனியாய் வீட்டு வேலை செய்யும் பெண்ணுடன் இருப்பவளுக்காக வார இறுதியிலாவது தன்னால் முடிந்த நேரத்தை அவளுக்காய் ஒதுக்க பார்ப்பவர் அவர். கடற்கரை, தெஹிவல மிருக கண்காட்சி சாலை என்று அப்பாவும் பெண்ணுமாய் சுற்றி வருவர். பாசத்துக்காக ஏங்கும் குழந்தைக்கு தந்தையின் அருகாமையோடு ஐஸ்கிரீமும் கிடைத்துவிட்டால் அவளை சமாளிப்பது பெரிய விஷயமில்லையே. ஆனால் அவர் வேலைக்கு சென்ற பின்னால் அவள் என்ன செய்வாள்? பங்கஜத்தின் பின்னே தொணத்தொணத்து கொண்டு திரிய, அவளது கேள்விகளுக்கு பதில் தெரியாததால் கேட்காததை போல் பாவிப்பாள் பங்கஜம். அவளது கவனத்தை கவர்வதற்காய் ஹாலில் இருக்கும் கண்ணாடி பொருட்கள், புத்தகங்கள் அனைத்துக்கும் மரண தண்டனை விதிப்பாள் நித்து. ஆரம்பத்தில் குட்டி கண்ணனின் குறும்பாய் அவளை கொண்டாடிய பங்கஜம் போக போக விழி பிதுங்கிவிட்டாள். வளரும் வயதில் எந்த குழந்தையும் எல்லோர் கவனமும் தன்னில் இருக்கவே விரும்பும். இல்லையெனில் ஏதாவது விஷமம் செய்து பெரியவர்கள் கவனத்தை முயற்சிக்கும். இனியாவுக்கு கவனத்தை கவரவே பெரியவர்கள் இல்லையே என்றாக அவளது ஏக்கமும் பிடிவாதமும் முரட்டுத்தனமாய் மாறியது. பூக்களை பறித்து வீசினாள், தோட்டத்தில் விட்டால் பட்டாம்பூச்சியை பிடித்து கசக்கினாள், கிளி அல்லது பறவைகளை கற்களால் அடித்து அது கத்தியபடி செல்வதை பார்த்து கைகொட்டி சிரித்தாள். அலறுவதிலாவது அவளுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதல்லவா? தமயந்தியின் தாய் வீடு நுவரேலியாவில் இருந்தது. அவளது அண்ணன் பத்மன், அவர் மனைவி சுதா, அக்கா வாணி எல்லோரும் கூட்டு குடும்பமாய் இருந்தனர். தானுண்டு தன் வேலையுண்டு என கொழும்புவில் இனி வசிக்க முடியாது என்பதால் மகளின் நிலையை கருத்தில் கொண்டு மனைவியின் தாய் வீட்டுக்கு அடிக்கடி அவளை அழைத்துச் செல்வது என முடிவு செய்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை மகளை அங்கே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீதர். இதமான குளிர், பச்சை போர்வை போர்த்தி கொண்ட மலை தொடர்கள், நீர் வீழ்ச்சிகள் என நுவரேலியாவின் அழகு இனியாவுக்கும் பிடித்து போனது. சொல்லிக்கொள்ளாமல் அடிக்கடி தூறல் போடும் மழை, கொழும்புவின் உயர் மாடிக்குள்ளே மறைந்து போய்விட்ட வானம், முகில் நிலவு, கோழிகள் எல்லாமே அந்த குழந்தையை மிகவும் கவர்ந்தன. எப்போதுமே அவளை தூக்கிக் கொண்டு அலையும் பாட்டி, பெரியவர்கள், மாமா, குழந்தைகள் எல்லோரும் அவள் உயிராகி போயினர். அதிகம் பேசாத அண்ணன் மற்றும் அமைதியே உருவான தங்கையுடன் வளர்ந்த குறும்பன் சாத்விகனுக்கும் நித்துவை பிடித்து போயிற்று. அவனை விட 5 வயது சிறியவளானாலும் சாத்து நானும் நானும் என்றபடி அவன் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு சென்றாலும் பின்னே வர அடம் பிடிப்பாள்.
குறும்புத்தனத்திலும் அவனையே ஒத்திருந்தாள். 2 வாள்களும் சட்டென்று ஒற்றிக்கொண்டன. அவள் வரும் நாட்களில் மட்டுமே வாள்தனத்துக்கு ஜோடி கிடைப்பதால் அவள் வருகையே எதிர்பார்த்து காத்திருப்பான் அவன். அடுத்தவள் புவி. 1.5 வயதே ஆனவள். வீட்டை பார்த்து கொள்ளும் செல்ல மாமாவின் மகள். இனிய அவளுக்கு ஹீரோயின். அவள் செய்வதையெல்லாம் காப்பியடித்தபடி அவள் கால்களின் பின்னே தத்தி தத்தி நடக்கும் வாள் தன்னை பெரியவளாக உணர வைப்பதால் இனியாவுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். சாம்பவி அவளை மலையில் நனையாதே நித்து என்று கடிந்தாள். உடனே அவள் மலையில் நனையாதே புவி என்று அவளை அதட்டுவாள். அடுத்தவள் சாம்பவி. இயல்பிலேயே அமைதியான சுபாவம் கொண்டவள். பட்டாம்பூச்சி போல குட்டித்தங்கை வீட்டையே 2 பண்ண இயல்பான பொறுப்புணர்ச்சியுடன் அவளை பாதுகாப்பதையே குறிக்கோளாய் வைத்திருப்பவள். செடி கொடிகளுக்கும் உயிருண்டு என்று அவற்றை போலவே அழுது மிமிக்ரி செய்து நித்துவின் மனதை முரட்டுத்தனத்திலிருந்து மீட்ட பெருமை இவளுக்கே. இவள் சொல்வதையெல்லாம் அவளுக்கு தேவ வாக்கு. தங்கைக்கும் பெரிய அண்ணனுக்கும் இடையில் வரும் உரசல்களிலும் புரிந்து கொண்டு தலையிட்டு நிறுத்துபவளும் இவள்தான். சின்ன அண்ணனுடன் அவள் அதிகம் குறும்பு செய்யாமல் பிடித்துக் கொள்பவளும் அவள்தான். இன்னொரு உறுப்பினர் புஜ்ஜு. பிறந்த 1 மாதமே ஆன நாய்க்குட்டி. அது ஒரு குட்டை இன நாய். சாத்வீகனின் பள்ளித்தோழர்கள் அதன் அளவை கிண்டல் செய்ததால் பெயரிலாவது அந்தஸ்தை உயர்த்துவோம் என சாத்வீகன் நினைத்ததில் அந்த நாயின் பெயர் புஷ் ஆகி போனது. புஷ் என அழைக்க வாயில் வராததால் அவன் புஜ்ஜு ஆனான். நித்துவின் கால்களோடு சுற்றும் மற்றொருவன் இவன். என்னங்க எல்லாரையும் கண்ணில் காமிச்சிட்டிங்க, நம்ம ஹீரோ தம்பியை மட்டும் கண்ணில் காமிக்கலையே அப்படின்ற உங்க வருத்தம் எனக்கு புரியுது. பாருங்க, கடைசியில் பொறுக்க முடியாம ஹீரோவே நேரில் வந்துட்டாரு. இன்னும் இன்ட்ரோ பண்ணாம விட்டா எப்படி? வாங்க இன்ட்ரோக்கு போவோம். தெய்வீகன் நித்துவை விட 10 வயது மூத்தவன். அவள் இங்கு வந்தபோது இவன் டீனேஜில் நுழையும் தருவாயில் இருந்தான். அதிகம் பேசாதவன். அந்த வயதிற்கே உரிய அடையாள தேடல்கள் அவனுக்குள்ளும் இருந்தன. நித்துவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். தெய்ப்பா தெய்ப்பா என்று அழைத்தபடி அவன் பின்னே திரிந்து அவனை சிநேகம் செய்ய முயல்வாள். இவர்களோடு அவன் ஒருபோதும் விளையாடியதில்லை. அவன் அவனைப் போலவே இருக்கும் நண்பர்களுடன் தான் விளையாடுவான். பெரியவனாய் மற்ற இருவருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தல், ஆங்கில நாவல்கள் படித்தல், உயரமாக இருத்தல், இன்னும் பிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் அவள் விழிவிரித்து பார்ப்பாள். அவனை அருகில் கண்டால் அவனோடு பேச, அவன் கவனத்தை கவர பகிரத பிரயத்தனம் செய்வாள். ஆனால் பதிலுக்கு ஒற்றை வரி பதிலுடன் முடித்துக் கொள்வான். ரொம்ப நல்ல மூடில் இருந்தால் மட்டும் கன்னத்தை தட்டிவிட்டு போவான். மெல்ல மெல்ல அருகில் வந்து தெய்ப்பா தெய்ப்பா என்றபடி புத்தகம் படித்துக் கொண்டிருப்பவனின் மடியில் ஏறி அமர முயல்வாள். அவனை அவளை கைகளால் விலக்கி விலக்கி விட்டபடி புத்தகத்தை படிக்க முயற்சி செய்வான். கடைசியில் பொறுமை இழந்து, அம்மா இவளை தூக்கிட்டு போங்கம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்றா என்று கத்துவான். தாத்தா சிரித்தபடி, வயது வித்தியாசம் அதிகமானாலும் அவளுக்கு உன்னோட முறை பொண்ணு தெரிஞ்சிருக்குடா, அதான் தன்னோட இடத்த பிடிக்க பாக்குறா என்று கிண்டல் செய்வார். இந்த வழக்கங்கள் வழக்குழிந்து போய்விட்ட காலம் அல்லவா? அவனுக்கு இந்த கிண்டல் பேச்சு ரொம்ப அவமானமாக இருக்கும். சற்றென்று எழுந்து போய்விடுவான். இருந்தாலும்
நித்து தன் முயற்சியை கைவிடாமல் தான் வரும்போதெல்லாம் அவன் கவனத்தை கவர புது புது ஐடியாக்களை கையாளுவாள். இப்போ நித்து செய்யற புது முயற்சியெல்லாம் ஜெயிச்சுச்சா இல்ல அது இன்னும் வெறுப்பு உண்டாக்குச்சா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே. இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தனா. பை பாய்.